நம்ம டீம் கிச்சனில் இன்றைக்கி சகான சொல்லித்தர போகிற டிஷ்ஷு மட்டன் வறுத்த கறி. அந்த மட்டன் வறுத்த கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மட்டன் வறுத்த கறிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், முந்திரி 10 நம்பர், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 3 கொத்து, தயிர் 1/2 கப். மட்டன் வறுத்த கறிக்கு தேவையான பொருள் பார்த்தோம். இப்போ அப்படி எப்படி செய்து பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்குறோம், இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிடுறோம், மஞ்சள்தூள் முந்திரி பருப்பு போட்டு வதக்கிடுறோம், மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மட்டனை போடுறோம். மட்டன் வேக வச்சு தண்ணி தெளித்து விட்டுறோம். நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும்போது மிளகுத்தூள் மேலே போட்டு இறக்கிடுறோம். அருமையான மட்டன் வறுத்த கறி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போதும் சரி, சாத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போதும், அதே மாதிரி நல்ல பழைய சாத்தோடு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். இப்போ அதை சகானா செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சகானா சோம்பு எடுத்துக்கோங்க, கையில் கொஞ்சமாக போடுங்க. சோம்பு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, போடுங்க. பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. ஓகே, போதும். வெங்காயம் 2 கை எடுத்துக்கோங்க, 2 கை வெங்காயம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். நல்லா வதக்கிடுங்க. இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரவை போடுங்க. போதும். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. 2 கை புழிஞ்ச மாதிரி போடுங்க. பார்ப்போம். ஒன்றுமே இல்லையா? அதை கை காமிங்க. 3 பீஸ் கூட இல்லையாடா? யா, ஒரு கையில் அப்படி இருக்கா? இன்னொன்று போடுங்க. இன்னொரு கை எடுத்து போடுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சோண்டு போடலாம். வெரி குட். போதும். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்க? நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் அடித்து உடச்சி போடுங்க. இன்னொன்று எடுத்து இல்லை இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. போதும். ஓகே, வதக்குங்க நல்லா. வெரி குட். நல்லா வதங்கிச்சா? சூப்பருங்க. என்ன பண்ணுறீங்க? இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து போடுங்க. கொஞ்சமாக போடுங்க, கையில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, போதும். அதே மாதிரி தனியாத்தூள் அதை எடுங்க, கடைசியில் இருக்க பிடிக்கும். அதான் அதை போடுங்க. இது பேர் என்ன? தனியாத்தூள். அதுக்கு முதல்ல போட்டது மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, வெரி குட். மஞ்சள் தூள் எடுங்க, போடுங்க. வெரி குட். போதும். தயிர் எடுத்துக்கோங்க, அதில் பாதி போடுங்க. பார்ப்போம். கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, ஃபைன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. என்ன பண்ணுறீங்க? முந்திரி போடுங்க. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முந்திரி போடுங்க. அது இருக்கு பாருங்க, முந்திரி அப்படியே போட்டுருங்க. வெரி குட். நல்லா வதக்கிக்கோங்க. வெரி குட். இப்போ மட்டன் எடுத்து போடுங்க. வேக வச்ச மட்டன் அது போடுங்க. அப்படியே போட்டுங்க. நல்லா போடுங்க. போடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு பாருங்கள். மட்டன் வேக வச்சு அது ஊற்றுக்காது. கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றாதுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். உப்பு போட்டிங்களா? இல்லை, உப்பு போடலையா? ஒன்றும் போடுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுறோம். இன்னும் கொஞ்சம் போடலாம். ஒரு சிக்கடிக்க போடலாம். போதும். என்ன பண்ணுறீங்க? மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. பார்ப்போம். மிளகுத்தூள் எங்கே இருக்குது? பொடியாக மிளகுத்தூள் அது தனியாத்தூள். மிளகுத்தூள் எங்கே இருக்குது? போடுங்க. மேலே போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, சூப்பர்ரா. வெரி குட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்ப்போம்.
வெரி குட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேர் என்ன கறி? மட்டன் வறுத்த கறி. கொஞ்சம் தொக்கு மாதிரி வரட்டும். வெரி குட். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். மட்டன் வறுத்த கறி ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. பழைய கால டிஷ் அது. அந்த காலத்தில் இந்த மட்டன் வறுத்த கறி முந்திரி பருப்பு போட்டு தான் வறுப்பாங்க. ஆக்சுவலாக மட்டனை வேக வச்சிடுறோம். தக்காளி பழம், வெங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு குக்கரில் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடறோம். மட்டன் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டை வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அந்த வெந்த மட்டனையும் போட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுறோம். நல்லா கொதி வந்து கொஞ்சம் மாதிரி திக்னஸ் வரும்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறோம். இந்த முந்திரி பருப்போடு அந்த மட்டனை சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சரி, இவ்வளோ ஊற்றுது. அதே மாதிரி சப்பாத்தியோட, நான் ரொட்டியோட, தோசையோடு சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இதை நம்ம சகானா வந்து ரொம்ப அழகாக கலக்கலாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். நல்லா, அதாவது ஒரு இரும்பு கடாயில் செய்யணும். இதை இரும்பு கடாயில் செஞ்சுட்டு தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது தூக்கு மாதிரி இருக்கும். அதில் சாதத்தை போட்டு பெருசு சாப்பிட்டிங்கன்னா அது வர மாதிரி டேஸ்ட்டு வேறு வழி வரும். சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு அந்த கடாய் சாதத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போடுங்கம்மா. யாரும்மா செஞ்சது இதை? நீங்கள் தான் செஞ்சீங்களா? வெரி குட், வெரி குட். நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா. அடுப்பு அனுப்பிச்சிட்றேன். பொறுமையாக செய்யும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த வறுத்த கறி. ரொம்ப கலக்கலாக வந்திருக்கு. சூப்பர். வாவ். ஒரு அட்டகாசமான மட்டன் வறுத்த கறி இந்த முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. அந்த சஹானா ஒரு கலக்கலைக்கு அருமையாக பாடினாங்க கூட. ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்ரவுண்டர். சமைக்கிறது மாத்திரம் இல்லை, பாடுறது நல்லா செய்கிறாங்க. வி விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எண்டவர், கேரியர் அண்ட் லைஃப். God bless you. Come and taste this. சகானா ஒரு கலக்கலான மட்டன் வறுத்த கறி, அதுவும் முந்திரி பருப்போட கலக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சகானா, ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? சகானா, உங்களோட சமைச்சது நல்லா இருந்துச்சு. என்னோட சமைச்சது நல்லா இருந்துச்சு. அதர் தென் தட், டிவியில் இவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்களே எங்களுடைய ப்ரோக்ராமே, ஹவ் யூ ஃபீல் இட்? அது இது தெரியல, பட் ரியலி இட்ஸ் கம் அவுட் வெரி குட். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு டேஸ்ட் திஸ். நீங்கள் செஞ்ச மட்டன் வறுவலை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், இப்போ எனக்கு ஏற்ற ஊர் வாயிலேருந்து. அடிங்க, வெரி குட். நல்லா இருக்கா? சகானா வந்து இன்றைக்கி ஒரு கலர் கலக்கிருக்காங்க. மட்டன் வறுத்த கறி. ஒன்லி திங் மிஸ்ஸிங் தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி நல்லா சாம்பார் சாதம் மிஸ்ஸிங் ஆகுது. அது தொக்கு மட்டும் சாப்பிட்டாவே, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து சகானா கலக்கியிருக்காங்க. நம்ம டீன் கிச்சனில் இது மாதிரி நிறைய டீனேஜர்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வேறு டீனோட பார்ப்போம். டில் தென், ஸ்டே டியூன்ட்.